வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில பல தடவை மனசுக்குள்ள கடவுளே உனக்கு கண் இல்லையா, நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஏன் இப்படி தருகிறாரோ, நல்லதுக்கு காலமே இல்லாத உலகம் இது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல யோசிச்சு கவலையுடனும் வருத்தத்துடனும் இருந்திருப்போம். ஆனா அந்த கடவுள் நல்லவங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்குள்ள கதையில நாம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வரும்போது செல்வந்தர் ஒருத்தர் சந்திக்கிறாரு. அந்த செல்வந்தரோ சுயநலமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு. எப்ப எந்த விஷயத்த பண்ணாலும் அதுல தன்னோட நலத்தை பத்தி மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். கடவுள் இந்த பணக்கார சந்திச்ச மாதிரியே ஒரு ஏழையையும் சந்திக்கிறாரு. அந்த ஏழையோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். எல்லா விஷயங்களையும் சுயநலமா யோசிக்காம பொதுநலமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த கடவுள் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் முன்னால போய் காட்சி அளிக்கிறாரு. கடவுளை நேர்ல பார்த்ததும் அந்த செல்வந்தருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். உடனே கடவுளா பார்த்து, கடவுளே எனக்கு நிறைய செல்வங்களை கொடு, இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தராக மாறணும் அப்படின்னு தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு கடவுள் கிட்ட வரம் கேட்கிறான். உடனே கடவுள் அந்த செல்வந்தரை பார்த்து, நீ கேட்கிற வரத்தெல்லாம் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். ஒரு அழுக்கு மூட்டை அந்த செல்வந்தர் கிட்ட காட்டி, இங்க பாரு, அந்த மூட்டைய ஒரு வார காலத்துக்கு நீ தான் சுமக்கணும். நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் என் பின்னாடியே அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட செல்வந்தருக்கும் சரியான கோபம் வருது. இந்த கடவுள் சரியான பைத்தியக்கார இருப்பாரு போல இருக்கே. இந்த அழுக்கு மூட்டையா போய் என்ன தூக்க சொல்றாரு, அதுவும் ஒரு வாரத்துக்கு. என் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் உள்ள மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த அழுக்கு மூட்டையை போய் தூக்கிட்டு சுத்த சொல்றாரே அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வேண்டா வெறுப்போடவும் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. இது செய்யும் போது அந்த செல்வந்தர் பல தடவை சலிச்சுக்கிறாரு. சில சமயங்கள்ல ரொம்ப எரிச்சலோடவும் அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு சுத்துவாரு. இதையெல்லாம் கவனிச்ச கடவுள் இத பத்தி எல்லாம் எதுவுமே கேட்காம அமைதியாவே இருக்காரு. ஒரு நாள் கடவுளோ அந்த செல்வந்தரை பார்த்து, இத்தனை நாள் நீ இந்த மூட்டையை சுமந்தது போதும், ஒரு ஓரமாய் இறக்கி வை அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த செல்வந்தரோ, அப்பாடா, இப்பவாது இந்த கடவுளுக்கு இந்த மூட்டையை கீழே வைக்கணும்னு சொல்ல தோணுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடவுளை பார்த்து, கடவுளே இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு, இத்தனை நாள் என்ன இதை தூக்கிட்டு வரும்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும் கடவுள், இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாமே இருக்கு, இதை நீ பத்திரமா பாதுகாக்கணும். நான் அது 4 நாள்கள் கழிச்சு வந்த பிறகு இதை என்கிட்ட கொடுத்துடு. அது வரைக்கும் இந்த மூட்டையை பிரிச்சு பாத்திரப்ப கூடாது. அதுக்கு அப்புறமா நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இதை கேட்டு அந்த செல்வந்தர் இருக்கும் பெரிய ஆச்சரியம். அடடா, இத்தனை நாளா பொக்கிஷத்தையா தூக்கிட்டா நம்ம அலைஞ்சுகிட்டு இருந்தோம். இந்த கடவுளுக்கு அறிவே இல்ல, விலை உயர்ந்த பொக்கிஷம்னு சொல்றாரு. அத போய் இந்த மாதிரி ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டு வச்சிருக்காரே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கடவுளோ அந்த மூட்டையை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த செல்வந்தருக்கு 4 நாள்கள் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியல. கடவுள் கிட்ட வரத்தை வாங்குறதுக்காக 4 நாள்கள் காத்திருக்கணுமா என்ன? இந்த மூட்டைக்குள்ளேயோ விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கு. இது அத்தனையும் நாமளே எடுத்துக்கிட்டா கடவுள்கிட்ட நாம கேட்ட வரமும் நிறைவேறிவிடும். இந்த மூட்டை இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நாமளே வச்சுக்கிட்ட பிறகு அந்த கடவுள் வரம் கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன அப்படின்னு நினைச்சபடியே ரொம்ப ஆர்வமா அந்த மூட்டையை திறந்து பார்க்கிறான். அந்த மூட்டையை திறந்து பார்த்த செல்வந்தருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த மூட்டை முழுக்க வெறும் மரக்குப்பைகள் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து அவனுக்கு பெரிய ஏமாற்றம். இந்த கடவுள் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரே, இந்த மூட்டை முழுக்க விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இதுலயோ வெறும் மரக்குப்பைகள் தான் இருக்கு அப்படின்னு கடவுளை திட்டியபடியே அந்த மூட்டையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து கடவுள் சந்திச்ச ஏழையோ அந்த பக்கமா வராரு. அட, இந்த மரக்குப்பைகளை போய் யாரு இப்படி சாலையில வீசிருக்கா, இந்த பக்கமா வரவங்க இதை தாண்டி போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே சாலையில கொட்டி கிடந்த மரக்குப்பைகளை எடுத்து அந்த அழுக்கு மூட்டைக்குள்ள போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மூட்டையை எடுத்து விட்டு தன் வீட்டுக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த கடவுள் ஏழை முன்னாடி காட்சியளிக்கிறாரு.
கடவுளை பார்த்ததும் இந்த ஏழைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தோடவே கடவுளே, இது என்ன ஆச்சரியம்! இந்த ஏழை வீடு தேடி நீங்க வந்து இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஏழை கிட்ட இந்த பழைய சாதத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே. கொஞ்சம் பொறுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி தனக்கு சொத்துன்னு இருந்த ஒரே ஒரு இரும்பு பெட்டி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேட்டு கடையில போய் வித்து அதுல கிடைச்ச பணத்துல பழங்களை வாங்கிட்டு வந்து ஆசை ஆசையா அந்த கடவுள் கிட்ட கொடுக்கறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா கடவுள் ஏழைய பார்த்து இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த ஏழையோட முகம் வாடி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு அப்புறம் தாங்கிட்ட விக்கிறதுக்கு எந்த பொருட்களும் இல்லை. தன்னால் கடவுளுக்கு பிடிச்ச பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு. அவரை பார்த்த கடவுள் சிரிச்சபடியே, நான் வேற ஒன்னு கேட்பேன், எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஏழையோ, கடவுளே, இதுக்கு அப்புறம் விக்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருட்களும் இல்லை. ஆனா என் தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்கிற பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கடவுள் சொல்றாரு, நீ வச்சிருக்க பழைய சாதம் தான் எனக்கு வேணும். அதை எனக்காக கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, உங்களுக்கு எப்படி நான் இந்த பழைய சாதத்தை கொடுக்கிறது? நீங்களோ இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கடவுள். உங்களுக்கு எப்படி கடவுளே நான் இதை கொடுக்கிறது அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு. கடவுள் விடுறதா இல்ல. அந்த ஏழையா பார்த்து, இப்போ நீ எனக்கு அந்த பழைய சாதத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஏழையும் வேற வழியே இல்லாம அந்த பழைய சாதத்தை எடுத்து கடவுள்கிட்ட கொடுக்கிறாரு. அது திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச கடவுள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. 4 நாள்கள் கழிச்சு அந்த கடவுள் செல்வந்தர் வீட்டுக்கு போய் தன்னுடைய மூட்டையை கொடுக்கும்படி கேட்கிறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, கடவுளா பார்த்து நீ எல்லாம் ஒரு கடவுளா? சரியான ஏமாத்துக்காரன். அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குன்றது சொன்னீங்க. ஆனா அதுல வெறும் மரக்குப்பைகள் தான் இருந்தது. அதனால அந்த மூட்டையை அப்பவே நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்றத சொன்னாரு. அதுக்கு அந்த கடவுளோ, நான் வர்ற வரைக்கும் அந்த மூட்டையை பிரிக்க வேண்டான்னு சொன்னேன். அதை மீறியும் நீயே அந்த மூட்டையை பிரித்து பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, நீங்க சொன்ன மாதிரி 4 நாள்களுக்கு அப்புறம் மூட்டையை பிரிச்சு பார்த்தா மட்டும் அதுல என்ன தங்க காசுகளும் வைரங்களுமா இருக்க போகுது, இதே மரக்குப்பைகள் தான் இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு அந்த செல்வந்தர். கடவுளும் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் ஏழை சாலையில் இருந்த மர குப்பைகளை பொறுக்கி போட்டு எடுத்துட்டு வந்த அந்த மூட்டையை பிரிக்கிறாரு. அந்த மூட்டையை பிரிச்சதும் அந்த ஏழைக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா குப்பைகள் இருந்த மூட்டை முழுவதும் தங்க காசுகள் மற்றும் வைரங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. அந்த மூட்டையில் இருந்ததோ மரக்குப்பைகள் தான். இப்போ திடீர்னு எல்லாமே தங்க காசு மற்றும் வைரங்களாக மாறியிருக்கே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற பதற்றம் ஒரு பக்கம். மூட்டை நிறைய அத்தனை தங்க காசுகள் மற்றும் வைரங்கள் கிடைச்சாலும் அத்தனையும் தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பில்லாம அந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி பண்றாரு. அவரும் நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த செல்வந்தர் இவகிட்ட வந்து, என்னப்பா திடீர் பணக்காரன் ஆயிட்ட போல இருக்கு, இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. அவர் ஏழையா இருந்த போது ரோட்ல கடந்த மரக்குப்பைகளை ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டு தன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததாகவும் 4 நாள்களுக்கு அப்புறம் அந்த மூட்டையில் இருந்த குப்பைகள் எல்லாம் வைரங்கள் மற்றும் தங்க காசுகளாக மாறின வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அப்பதான் அந்த செல்வந்தருக்கு நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிருக்கோன்னு புரிய வருது. கடவுள் நம்ம கிட்ட கொடுத்த அந்த அழுக்கு மூட்டையோட அருமை தெரியாம அதை தூக்கி போட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு நினைச்சு வருந்தினாரு. இந்த கதையில அந்த செல்வந்தர் போலதான் நாமளும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பார்த்து ரொம்பவும் சலிச்சு போறோம். அந்த கஷ்டங்களை தாங்கிக்கவே முடியலன்னு புலம்பவும் ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நம்மளை படைச்ச கடவுளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால எவ்வளோ கஷ்டங்களை தாங்க முடியும்னு. அதனால கடவுள் எப்போதுமே நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கஷ்டங்களை கொடுப்பாரு. அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு நாம மன உறுதியோடவும் கடவுள் நிச்சயமா ஒரு நாள் இந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடும் இருக்கணும். அதையும் மீறி நம்மளால தாங்க முடியாத ஒரு கட்டத்துல அந்த கடவுள் நிச்சயமா நமக்கு கை கொடுத்து அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சுமைகளா பார்க்கறதும் ஒரு பொக்கிஷமா பார்க்கறதும் அவங்க மனநிலைமையை பொறுத்து தான் இருக்கு. இனியும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பெருமையோடும் இருந்தா
நிச்சயமா அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் பொக்கிஷங்களா மாறும். இந்த கதையில வந்த ஏழையோ சுயநலமற்று இருந்ததால தான் அவருடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் போய் அவரே எதிர்பார்க்காத மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு இந்த கதையில வந்த செல்வந்தர் மாதிரி சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் பொக்கிஷங்களாக மாறுறதுக்கு பதிலா நமக்கு கிடைக்க இருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கை நழுவி போய்விடும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.